எப்பவுமே பெண்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, என் பொண்ணை என்னை பார்த்து கேட்கும், ஏங்க காலேஜில் பேசுகிற, என்ன ஊராக போய் பேசுகிற, வெளிநாட்டெலாம் போய் பேசுகிற, ஆனால் வீட்டில் மட்டும் என் அப்பா பேச மாட்டேறான்னுச்சு. நான் சொன்னேன், வெளியில் பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டில் பேசாமல் இருந்தால் தான் சோறு. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டையை கூட தீர்த்துடலாம் சார், இந்த மாமியா மருமக சண்டையை தீர்க்கவே முடியாது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், புதுசாக கல்யாணம் பண்ண ஆள்கிட்ட, ஏங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் பொட்டாட்டிக்கு சண்டை வந்தால் நீங்கள் எந்த பக்கம் இருப்பீங்கன்னு. அந்த ஆள் சொன்னான், நான் பீரோவுக்கு பின்பக்கம் இருப்பேன். அதுக்கு தான் பீரோ கொடுக்கறது. கல்யாணத்தில் வாழ்க்கையில் சண்டை வராத குடும்பமே கிடையாது. ஒரு நாள் காஞ்சிபுரத்துலங்க ஒரு சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருக்கேன். சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, உண்மையாகவே சொல்கிறேன், கண் கலங்குது எனக்கு இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை பார்த்தா கூட. மாமியார் அவ்வளோ பதவிசா 5 நாள் கூட்டு வந்தது மகாபாரத சொற்பொழிவு கேட்க. எனக்கு உண்மையாகவே பயங்கர ஆச்சரியம். இந்த காலத்தில் இப்படி ஒரு மருமகளா அப்படின்னு நான் வேந்து போய், ஏம்மா அப்படி பிடிக்குமா உங்களுக்கு மாமியாரன்னு கேட்டேன். அப்போ தான் அந்த அக்கா சொல்லிச்சு, மகாபாரதம் கேட்டால் உசுரை விட்டுருவேன்னு சொன்னாங்க, அதனால தான் 5 நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னுச்சு. குலகார பாவி எப்படியெல்லாம் ஆள் இருக்குது பார்த்தீங்களா.